அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ குடல் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் குடலில் அரிஞ்சு கழுவி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி அரிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். குக்கரில் 4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பட்டை ஏலக்காய் கிராம்பு பிரிஞ்சி எல்லாம் போட்டுக்கலாம். இப்போ எல்லாம் பொரிஞ்சிருச்சு. அரிஞ்சு வச்ச வெங்காயத்தை போட்டு வதக்கி 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். இப்போ நல்லா வதக்கியாச்சு. நம்ம ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். இப்படி எண்ணெயில் வதக்கி விட்டுட்டு நம்ம அரிஞ்சு வச்சுருக்க தக்காளி பச்சை மிளகா மல்லி புதினாவையும் அந்த இஞ்சி பூண்டுலேயே வதக்கிக்கலாம். தக்காளி வதங்குறதுக்கு நம்ம அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது வதங்கிடுச்சு. நம்ம வச்சுருக்க குடலை நம்ம குக்கரில் போட்டு அந்த மசாலோட வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கு மேலே மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூனு ஜீரகம், 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 4 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டு அந்த குடலோட நம்ம ஒன்று சேர நம்ம கிளறி விட்டுக்கணும். இப்போ நம்ம ஒன்று சேர கிளறி பச்சை வாசம் போகிற அளவுக்கு கிளறி விட்டாச்சு. வேணுங்கிற அளவுக்கு உப்பு போட்டு அதுக்கு மேலே நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றணுமோ அந்த குக்கர் அளவுக்கு கொஞ்சம் ஒரு அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம குக்கரை மூடிடலாம். இதுக்கு 6 விசிலு நம்ம தண்ணி ஊற்றியாச்சு. இது மூடியை போட்டு நம்ம விசில் போட்டுடலாம். இதுக்கு ஒரு 6 விசிலாவது விட்டால் தான் குடல் நல்லா பஞ்சு போல் வேகும். இப்போ விசில் வந்துடுச்சு. குடலும் நல்லா வெந்து வந்துடுச்சு. நான் ஏற்கனவே ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்து பால் புழிஞ்சு வச்சுருக்கேன். அதே அந்த குழம்புல ஊற்றி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கி வச்சிடலாம். இப்போ குடல் குழம்பு ரெடி. இன்ஷா அல்லாஹ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.